Good afternoon, everyone. Good afternoon, sir. Good afternoon, sir. என்ன ப்ரோக்ராம் வந்து நேற்று கொடுத்தேன் டு ப்ரிப்பேர் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் விச் மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் டன் ஐ திங்க் ஸோ நிறைய பேர் செஞ்சிட்டிங்க அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ப்ரோக்ராமை. ஸோ த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். தட் இஸ் டு ஜெனரேட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து ஜெனரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். தட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கணும், அந்த நம்பரை வந்து என்னால் வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணணும், அவ்வளோதான். So for that we will be declaring only two variables. These two variables are enough. The ரெண்டு வேரியபிள் வந்து enough. இப்போ printf enter a number, enter a table நம்பரை வந்து நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். scanf %d ampersand n value டேபிள் நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கிக்கிட்டு ஜஸ்ட் ஜெனரேட் த ஃபார் லூப். I வேல்யூ 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். I less than or equal to 10 terms வரைக்கும் ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். I should be incremented by 1. உள்ளார ஒரே ஒரு printf ஸ்டேட்மெண்ட், printf நியூ லைன் கேரக்டரில் %d இன்ட்டு %d ஈக்குவல் டு %d. அவ்வளோதான், கோடிங்கே முடிஞ்சிருச்சு. See how many lines are there? ஒரே ஒரு நீங்கள் இன்புட் வாங்கிட்டு அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா there is only one loop and within that loop there is only one printf statement. So it's such a easy program. So input வாங்குறோம். ஸ்க்ரீன் ஷேரிங்கில் தானே இருக்குது. யாருக்குமா ஸ்க்ரீன் தெரியல? சௌந்தரி சார். நீங்கள் என்னோட ப்ரெசன்டேஷனை பின் பண்ணலையோ? பின் பண்ணி தான் சார் இருக்கு, தெரியல சார். சரி, இப்போ தெரியுதா? தெரியுது சார். ஓகே, ஸோ இப்போ டிக்ளரேஷன் ஒரு லைனில் we declare this is a declaration line. அதுக்கப்புறம் these two lines are used to get the inputs and just one for loop. That's all. This will generate your multiplication table. So the output is like this. We get enter the table number. அப்பயும் வந்து we are getting a warning message %d கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, என்ன வார்னிங்னு தெரில, பார்க்கலாம். டேபிள் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 10 அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள். ஓகே, இந்த இடத்துல %d கொடுத்துருக்கீங்க சார், அங்கே என்னன்னு here I have used %d but I haven't mentioned which variables to be used in this %d. இந்த %dலாம் என்ன வேரியபிள்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லலை. ஸோ ஃபஸ்ட்டு %d இருக்கிற இடத்துல எனக்கு I வரணும், செகண்ட் %d இருக்கிற இடத்துல வந்து n வரணும், அண்ட் தேர்ட் %d இருக்கிற வேண்டிய இடத்துல எனக்கு I*n வரணும். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின் டேபிள் நம்பர் 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10 கொடுத்தேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் த 10th டேபிள் லைக் திஸ். இது எனக்கு ஒரு நீட்டாக வரணும். ஓகே, 16 டேர்ம்ஸ் வரைக்கும், 10 டேர்ம்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன், 1லேருந்து 10 வரைக்கும். இதை வந்து நான் 16 டேர்ம்ஸ் வரைக்கும் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டேபிள் நம்பர் 5 போடுறேன். ஸோ 16 டேர்ம்ஸுக்கு போடுறப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து வருது. இது கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. இந்த அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்து ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டிஜிட்ஸுக்கு நீங்கள் இது இந்த %2d இங்கேயும் %2d போட்டுக்கிட்டு இந்த இடத்துல %3d அப்படின்ட்டு போட்டுக்கலாம். அப்போ 2 டெசிமல் பிளேசஸ் இல்லை, 2 டிஜிட்ஸ் அண்ட் இது வந்து 3 டிஜிட்டுக்கு அலைன் ஆகி உங்களுக்கு டேபிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். இப்போ இது வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் ஒரு பொசிஷன் தள்ளி வந்து போயிட்டுருக்கு. இப்போ நான் கொடுக்குற இந்த சேஞ்சஸ்க்கு என்ன மாதிரியான அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். டேபிள் நம்பர் இஸ் 12th டேபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 12th டேபிள் பாருங்கள். ஸோ டிட் யூ நோட் த டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்த அவுட்புட்டும் இதுவும்? ஸ்ட்ரெயிட்டாக
வந்திருக்கு சார். ஈக்குவல் டு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மல்டிப்ளிகேஷனுக்காக நம்ம இங்கே எக்ஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த எக்ஸு இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஈக்குவல் டு எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இங்கேயும் பாருங்கள், டேபிள் அப்படி நீட்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பர்சன்டேஜ் டியில் எத்தனை டிஜிட்ஸுக்கு எனக்கு அது அலைன் ஆகி பிரிண்ட் ஆகி இது பாருங்கள், 3 டிஜிட்ஸுக்கு நான் பர்சன்டேஜ் 3டின்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே 3 டிஜிட்ஸு. இது பர்சன்டேஜ் 2டின்னு கொடுத்ததுனால முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி எனக்கு நம்பர்ஸ் வந்து நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து அலைன் ஆயிருக்கு. ஸோ தோஸ் ஹூ ஹவ் நாட் டேக்கன் டவுன் திஸ் ப்ரோக்ராம் ஆர் தோஸ் ஹூ ஹவ் நாட் ரிட்டன் திஸ் ப்ரோக்ராம் குவிக்காக எழுதிக்கிங்க. வில் மூவ் டு த பிரைம் நம்பர் ப்ரோக்ராம். எழுதியாச்சா? ஷால் வி மூவ் டு த பிரைம் நம்பர் ப்ரோக்ராம்? எஸ் சார். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பிரைம் நம்பர் ப்ரோக்ராம். பிரைம் நம்பரை பற்றி நேற்று கிளாஸில் சொன்னேன். a number that is divisible by 1 and itself, a number that is divisible only by 1 and itself, அதுதான் நம்ம பிரைம் நம்பர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு நம்பர் வந்து நம்ம பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னா நம்ம மேனுவல் மெத்தடில் நம்ம என்ன செய்வோம்னா அது வேறு ஏதாவது நம்பரால் டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிஸ்டம்லேயும் வந்து சேம் டெக்னிக்கை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். we are going to use the same technique. என்னன்னா, if I am giving a number, you tell me whether this is a prime number or not. 21, whether this is a prime number or not. Not. Why this is not a prime number? Because it divided by 3. Because this is 7. divisible by 3 and 7. இல்லை 3 ஆலையும் 7 ஆலையும் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்து 0 ஆகும் அப்படின்றதுனால இதை வந்து நம்ம இதை ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம். ப்ரைம் நம்பர் வந்து இப்போ வேறு ஒரு நம்பர் தரேன், இது வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். 51, யூ டெல் மீ வெதர் திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நாட். Prime number. 51 is a prime number. Why it is a prime number? Why it is a prime number? எதனால prime இது வந்து ஒரு prime number அப்படின்ற முடிவுக்கு வந்தீங்க? How did you come to a conclusion that 51 is a prime number? Not a prime number, sir, because it divisible by 3. This is divisible by 3. ஓகே, நிக்கிலாவும் ரொம்ப அவசரப்பட்டு ஆன்சரை சொல்லிட்டீங்க. ஓகே ரைட். இப்போ இன்னொரு நம்பர் சொல்கிறேன். யூ டெல் மீ வெதர் திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நாட். 90. இஸ் திஸ் அ ப்ரைம் நம்பர்? Not. நாட்னு சொல்லக்கூடாது. நோ, Not a prime number. திஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஒய் திஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்? Divisible by 10. பார்த்ததும் டக்குன்னு 10. 2லேயே டிவிசிபிள் தான் இல்லை? 2ஆலேயே டிவிசிபிள். 2ஆல் 5ஆல் 3ஆல் 2ஆல் 3ஆல் 5ஆல் 10ஆல் 30ஆல் 45ஆல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி அதனால் வி கம் டு எ கன்க்ளூஷன் தட் திஸ் நம்பர் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ எனக்கு வந்து இந்த நம்பரை வந்து சொல்லுங்கள். 1 2 7 2 1 3 2 இது ப்ரைம் நம்பரா இல்லையா? இவ்வளோ யோசிக்கிறீங்க. இந்த நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா? ப்ரைம் நம்பரா? பிரைம் நம்பர் தான். Not a prime number. பார்த்ததுமே தெரிய வேண்டாம். லாஸ்ட்ல என்ன இருக்குது? 2 தானே இருக்கு. 2 முடியுது சார். 2 4 6 8ல முடிஞ்சாலே அது 2 ஆல் டிவிசிபிள் இல்லை. அதனால வந்து திஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்ட்டு நம்ம சொல்லிடலாம். இப்போ இன்னொரு நம்பர் எழுதுறேன், இது ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்ட்டு சொல்லுங்க. 3 6 1 2 5 1. Is this a prime number or not? Not a prime number. This is not a prime number. Why this is not a prime number? Divisible by 3. எப்படி இது divisible by 3ன்னு சொன்னீங்க? டிவைட் பண்ணி தான் சார் சொல்றோம். எதை வச்சுமா டிவைட் பண்றீங்க? இந்த நம்பராலேயே ஒன்னாலே தான் சார் டிவைட் பண்ண முடியும். அதான் சார் பிரைம் நம்பர். இல்ல, இப்போ இது பிரைம் நம்பர், இது பிரைம் நம்பரா இல்லையா? நாட் அ பிரைம் நம்பர். நாட் ஏ பிரைம் நம்பர்னு சொன்னீங்களா? சரி Yes, சரி sir. சரி. Why this is not a prime number? It divisible by 3 சார். அதுதான் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேக்குறேன். டிவைட் பண்ணி தான் சார். எப்படி இப்போ கையால டக்குன்னு போட்டுட்டீங்களா? இல்ல சார், நீங்க போட போட அப்படியே டக் டக்குன்னு பின்னாடி டிவைட் போட பண்ணிட்டீங்க போட சார். டக் டக்குன்னு பின்னாடியே டிவைட் பண்ணிட்டு வந்தீங்களா?
ஓகே, திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3. எந்த நம்பர் கொடுத்தாலும் அது 3ஆல் டிவிசிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லி ஈஸி. ஒரு நம்பர் யூ டேக் எனி நம்பர், அது வந்து ஏதாவது வேற ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இது 2ஆல் டிவிசிபிள் அப்படின்ட்டு ஈஸியாக நம்ம இந்த லாஸ்ட் டிஜிட் வச்சு சொல்லிடுறோம். அதே மாதிரி ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? அது ஒரு ஷார்ட்கட் டெக்னிக் இருக்குது. யாருக்காச்சும் தெரியுமா அது? Does anyone know the easy method of finding out whether the number is divisible by 3 or not? 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? யாருக்குமே தெரியலையா? ஓகே, ஒன்றும் கிடையாது. இதை வந்து கவுண்ட் பண்ணுங்க. இதை வந்து அப்படியே டோட்டல் போடுங்க. சொல்லுங்க நிக்கிலா, குயிக்கா டோட்டல் போட்டு 3 + 6 + 1 + 2 + 5 + 1 என்ன? 18 வருதா? இந்த 18 3ஆல் டிவைட் ஆகுமா? அப்படினாலே இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும் தான் அர்த்தம். புரியுதா? இன்னொரு இதை விட நீங்க அதை டோட்டல் போடாம இன்னொரு ஈஸி மெத்தட் ஒன்று இருக்கு. இது 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பாக்குறதுக்கு. நீங்க வந்து அப்படியே இதுல வந்து ஒரு நம்பரையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குரூப்பா எடுத்துக்கோங்க. அது 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா டிவைட் ஆகும். ஓகே, 3 3ஆல் டிவைட் ஆகும், கட் பண்ணிடுங்க. 6 3ஆல் டிவைட் ஆகும், கட் பண்ணுங்க. இதில் இருக்கிற எதுவும் 3ஆல் இது இருங்க, இது வந்து எதுவுமே 3ஆல் டிவைட் ஆகாது. ஆனால் இதில் உள்ள காம்பினேஷனில் ஏதாவது 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு பாருங்க. இது வந்து என்னது? 2 1 2 1ன்னா 12 கிடையாது இது. இதை நீங்கள் 2 1ன்னா 3. அப்போ இதை ஆட் பண்ணால் 3 வருது. அதனால அது ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 51. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 6 வருது. 6 3ஆல் டிவைட் ஆகும், அதனால கட் பண்ணுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்றதை நம்ம குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி புரிஞ்சுதா? ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு ஜஸ்ட் அதை கவுண்ட் பண்ணி அதனோட இண்டிவிஜுவல் டிஜிட்ஸை டோட்டல் போட்டு சொல்லிடலாம். எனக்கு இதை சொல்லுங்கள், இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. 3 1 7 6 8 4 2 9 1 இது 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? எனக்கே தெரியாது, சும்மா ஏதோ கண்ண மூடிட்டு எழுதுனேன். பட் இது 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? ஆகாது சார். ஏன்? டோட்டல் என்ன வருது? ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 வருது சார். 4 வருது சார். அதனால அது 3ஆல டிவைட் ஆகாது. இதே நம்ம வித்தியாசமான லாஜிக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை கவுண்ட் பண்ணால் 4 வருது, அதனால 3ஆல் டிவைட் ஆகாதா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தா இது ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை கவுண்ட் பண்ணி 4 வருதுன்னு வச்சிங்களேன். இது ரெண்டுத்தையும் வந்து கவுண்ட் பண்ணால் வந்து 4 தான் வருது. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 போடுறேன். இது 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா சொல்லுங்களேன்? இது 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் இது. பட் இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணால் 4 தானே வருது. பட் 312 இஸ் டிவிசிபிள் பை 3. டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து எனக்கு 0 தான் கிடைக்கும். போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்போ இது வந்து பாருங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் எந்தெந்த நம்பர்லாம் 3ஆல் டிவைட் ஆகுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. 3 6 வேற என்ன இருக்கு? 9 கட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னா திரும்ப ஆட் பண்ணி கட் பண்ணுங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ கட் பண்ணிவிடுங்க. 8 + 4 என்ன? 12. அதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ கட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக எனக்கு வந்து 1ம் 7ம் இருக்குது. அதை ஆட் பண்ணால் கூட 8 தான் வருது. ஸோ திஸ் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3 பிகாஸ் 8 இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இது கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நிறையா தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து ஒரு நம்பர் வந்து குயிக்காக நம்ம கண்டுபிடிக்கிறது, 3ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா. அதே மாதிரி 4க்கும் இருக்குது. இப்போ இந்த நம்பரை பார்த்ததுமே சொல்லலாம். யூ கேன் டெல் வெதர் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4 ஆர் நாட். 312 இஸ் டிவிசிபிள் பை 4 ஆர் நாட். குயிக்காக சொல்லணும். எஸ் நோ அப்படின்னு அப்படியே பார்த்த செகண்டில் சொல்லலாம். நோட்டில் போட்டு பார்க்கக்கூடாது. திஸ் இஸ் டிவிசிபிள் பை 4. நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணதா இல்லையான்னு பார்க்கணுன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் விட்டுறணும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுக்கிறீங்க பாருங்கள், அது 4ஆல் டிவைட் ஆனாலே என்டையர் திங் வில் பி டிவிசிபிள் பை 4. புரிஞ்சுதா என்ன சொல்கிறேன் அப்படின்னு? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 1 4 3 2 இது 4ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா?
எஸ் சார். 32 இருக்குது, 32 4ஆல் டிவைட் ஆகும். அப்படின்னாலே 1432 4ஆல் டிவைட் ஆகும். அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ண. அது மாதிரி 5க்கு இருக்குது, 6க்கு இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்குது. அதை வச்சு குயிக்காக வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. இதெல்லாம் அவுட் ஆஃப் த டாபிக். நான் சொல்ல வந்தது வேறு ப்ரைம் நம்பர்ஸை பற்றி. பட் எனிவே இதெல்லாமும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். பிகாஸ் யாருக்குமே தெரியல இப்போ நான் சொன்ன விஷயம். ரைட், we shall move to the prime number topic itself. ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர் வச்சு செக் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் இஃப் யூ டேக் 7 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நம்பருடைய அந்த 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். யூ ஹவ் டு ஸ்டார்ட் டு செக் ஃப்ரம் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் செக் பண்ணணும். ஏதாவது ஒரு நம்பர் வந்து இதை 7 டிவைட் பண்ணுமான்னு. ஸோ என்ன நீங்கள் செக் பண்ணணும்? 7/2 செக் பண்ணணும், 7/3 செக் பண்ணணும். ரிமைண்டர் பைனா என்ன? ரிமைண்டர் தான். ஓகே, 7 mod 2, 7 mod 3 செக் பண்ணணும், 7 mod 4 செக் பண்ணணும், 7 mod 4, 7 mod 5 வந்து செக் பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி இது எதுவுமே வந்து 0 வரலை அப்படின்னா இது எல்லாமே வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். 7 mod 6 7 mod 6, 7% 6 எல்லாமே வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 7 இஸ் அ ப்ரைம் நம்பர் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். இதில் ஏதாவது ஒரு டிவிஷனில் எனக்கு 0 கிடச்சிருச்சு, எக்ஸாம்பிளுக்கு 0 கிடச்சிருச்சு அப்படின்னா இம்மீடியட்லி யூ கேன் டெல் இட் இஸ் நாட் அ ப்ரைம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடலாம். இதான் வந்து லாஜிக், தான் வந்து ஐடியா. பட் இதை ப்ரோக்ராமாக வந்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வி அக்செப்ட் த வேல்யூ ஆஃப் என் வேல்யூ வந்து நீங்கள் இன்புட்டாக வந்து வாங்கிக்கிறீங்க. என் வேல்யூவை இன்புட்டாக வாங்கினதுக்கு அப்புறமா நான் ப்ரைமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அதை நான் ஃபஸ்ட் எடுத்தது அந்த நம்பர் வந்து ப்ரைம்னு வச்சுக்கிறேன். பீன்றது ஒரு வேரியபிள். இனிஷியலி ஐம் அசைனிங் த வேல்யூ 1 டு த வேரியபிள் பி. ஓகே, ஸோ இப்போ 1 இது நான் நிறைய வேலைகள் இதுக்கு கீழே வந்து சேர்ப்புறேன். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பி ஃபைனலாக அது 1ஆகவே இருந்தது. நான் இனிஷியலாக இங்கே 1ன்னு செட் பண்ணுறது என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறமும் 1ஆகவே இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் சே த நம்பர் இஸ் ப்ரைம். இந்த நம்பர் வந்து ப்ரைம் அப்படின்ட்டு சொல்லலாம். இல்லைன்னா த நம்பர் இஸ் நாட் அ ப்ரைம் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியும். ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அதனுடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த லூப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லூப் வந்து என்னென்னா இட் இஸ் கோயிங் டு பி அவர் யூஷுவல் ஃபார் லூப்பு. ஐ வேல்யூ யூஸ் பண்ணுறோம், ஐன்னு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். we are going to check from 2. we are going to divide n by 2. 2லேருந்து n-1 வரைக்கும் எல்லா வேல்யூஸ்க்கும் இந்த ஐயை வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார் லூப். இது வந்து ஒரு ஃபார் லூப்பு. நான் ரஃபாக ஃப்ளோ சார்ட்டுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் இதை நீங்கள் சி லாங்குவேஜ்க்கு மாற்றும் போது அதுக்கான அந்த சின்டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார் லூப்பு. ஸோ இப்போ இனிஷியலாக ஐ வேல்யூ 2ன்னு இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா n% ஐனா ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ 2ன்னு இருக்கும். n%2, n mod 2 இஸ் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணுறோம். we check the condition whether n mod I is equal to 0. அப்படி 0வா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன செஞ்சிட போகிறேன், இந்த ப்ரைம்னு நினச்சிக்கிட்டு இருந்த அதை 1ன்னு இருந்ததை 0வா மாற்றிடுவோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0. 0னா இட் இஸ் நாட் அ ப்ரைம்னு அர்த்தம். டக்குன்னு அந்த மாதிரி மாற்றிட்டு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு வேல்யூக்கு வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஐ. ஓகே, ஸோ 0வா இல்லைன்னா ஒன்றும் பண்ண வேணாம், அடுத்த ஐ வேல்யூக்கு போகலாம். ஸோ யூ ஆர் இன்புட்டிங் த வேல்யூ ஆஃப் என். இன்புட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் கெட்டிங் த இன்புட் யூ ஆர் அசைனிங் த வேல்யூ ஆஃப் பி டு 1. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ஸ்டார்டிங் த லூப்புக்குள்ளார ஒன்றுமே நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணல. ஐ ஜெனரேட் பண்ணுறதுக்காக தான் லூப்பு. டிவைட் பண்ணுற அந்த நம்பரை ஜெனரேட் பண்ணுறதுக்காக லூப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த லூப் வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ்
ப்ரைம் நம்பர்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா we have to check from 2 to the previous number. 1 விட்டுறணும், 1ஐயும் விட்டுறணும், அந்த nன்ற அந்த நம்பரையும் விட்டுறணும். ஸோ 2லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நம்பர் இதை டிவைட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி திரும்ப 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 செக் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து n%i லூப்குள்ளார போட்டிருக்கோம். ஸோ அப்படி ஒரு ஏதாவது ஒரு வேல்யூ வந்து டிவைட் பண்ணி அது 0 ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம பீன்றதை 1ன்னு வச்சுருந்ததை 0ன்னு மாற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அது 0வாகவே தான் இருக்கும். இந்த என்டையர் லூப் வந்து முடிகிற வரைக்கும் அது வந்து 0வாகவே தான் வந்து இருக்கும். ஓகேவா? அப்புறம் வெளியில் இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஸோ திஸ் இஸ் அ லூப்பு. ஸோ லூப்பெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன்ஸ் போட்டு வரையணும். இது வந்து லூப்பு. So use dotted lines like this to draw the flowchart loop. Okay, so இது லூப் இப்படி இதை பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு லூப் அப்படின்ட்டு. அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா we have to check whether the value of p வந்து நம்ம 1ன்னு வச்சுருந்தது 0வாக மாறி இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறோம். p is equal to 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்கும் இல்லைனா வந்து ஃபால்ஸாக இருக்கும். ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பரை வந்து நம்ம ப்ரைம் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா நாட் அ ப்ரைம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிடுறோம். நாட் ப்ரைம். இது வந்து ஃப்ளோ சார்ட். இதில் நான் ரஃபாக தான் எழுதியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கான சின்டாக்ஸை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல். ஆஃப்டர் பிரிண்டிங் வெதர் த நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் நாட் யூ கேன் ஸ்டாப் த ப்ரோக்ராம். இந்த இடத்துல என்ன வரணும்? ஸ்டார்ட்னு வரணும். ஓகேவா? என்ன கவனிச்சிட்டு இருந்தீங்களா இல்லையா? எஸ் சார். தூங்கிட்டீங்களா? ஃப்ளோசார்ட் புரிஞ்சுதா? ஃப்ளோசார்ட்டில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதையும் ட்ரை ரன் பார்த்துட்டா இதை வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட் பண்ணினா அப்பையும் திஸ் இஸ் நாட் அ ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் இதுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. ஸோ டேக் டவுன் திஸ் ஃப்ளோசார்ட் தோஸ் ஹூ ஹேவ் நாட் டன். நேற்று டவுட் கிளியரன்ஸ் செஷனுக்கு வந்தவங்களுக்கு இந்த ஃப்ளோசார்ட்டை வரைஞ்சி காமிச்சேன். புதுசாக எழுதுகிறவங்க நோட் பண்ணிக்கிங்க, டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ஓகே, let us see a simple demonstration. We will take a number. ஒரு 12 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர், வேறு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் யாராச்சும். நாட் அ ப்ரைமுக்கு 23. 23 வந்து ப்ரைமு, நாட் ஏ ப்ரைம். 32. 2ஆல் டிவைட் ஆகாதபடி ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். ஓகே, let us take 10 எடுத்துக்குவோம். let us take 10. 10 2ஆல் டிவைட் ஆகும்ல. 17. 15 சார். ஓகே, 15 இஸ் குட் எக்ஸாம்பிள். let us take 15. இப்போ n வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கிறோம். n வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ n வேல்யூ 15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இன்புட்டாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ ட்ரை ரன் பண்ணும்போது என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம்? p யூஸ் பண்ணுறோம், n யூஸ் பண்ணுறோம், அண்டு i அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள். n வேல்யூ தான் ஆக்சுவலாக வந்து 15 இல்லை. p வேல்யூ வந்து இனிஷியலாக நம்ம 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். ஓகே, தி ஸ்டெப் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் ஐ வந்து இப்போ என்ன, ஃபஸ்ட்டு ஐ வேல்யூ என்னன்னு இருக்கு 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 2 வந்து 2லேருந்து இது வரைக்கும் போகணும். நம்ம இங்கே உள்ளார வர்றோம், லூப்குள்ளார லூப்குள்ளார இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அங்கே என்ன செக் பண்ணுறோம் அப்படின்னா n%i. n%iனா 15% 2ன்னு அர்த்தம். 15% 2. இதனுடைய ரிமைண்டர் வந்து என்ன? வாட் இஸ் 15% 2? 1. ஸோ 15% 2 வந்து 1. அது வந்து ரிமைண்டர், அதாவது ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 பார்க்குறோம். அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? என்ன 1 = 0 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா நம்ம எதுவும் பண்ணாமல் என்ன செஞ்சிடறோம்? நெக்ஸ்ட் ஐ வேல்யூக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஐ வேல்யூ என்னது? 3. இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறோம். n%i. n%iனா இந்த n வேல்யூ 15 இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னன்னு பார்க்குறோம். என்ன வருது? 0 வருதா? 0 வருதா? கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சா? ட்ரூ ஆனதும் இப்போ இங்கே போதா? இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? p = என்னென்னு பண்ணுறோம்? 0ன்னு மாத்திரமா? 0ன்னு மாத்திரம். ஓகே, 0ன்னு மாற்றிட்டு அடுத்த ஐ வேல்யூக்கு போகிறோம். ஆக்சுவலாக தேவையில்லை. ஒன்ஸ் 0ன்னு மாற்றிட்டா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஐ வேல்யூ போய் செக் பண்ணணுமா என்ன?
தேவையில்ல, இப்போவே 0 ஆயிடுச்சு. 0 ஆனாலே ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணிட்டாலே அது ப்ரைம் இல்லை தானே, அதோடய நம்ம அதை விட்டு வெளியில் வந்துடலாம்ல. பட் இந்த லாஜிக் வந்து என்ன செய்யுது அப்படின்னா 4 பண்ணோம், 5 பண்ணோம், 6 பண்ணோம், 7 8 எல்லாத்துக்கும் ரிமைண்டர் வந்து செக் பண்ணோம். பட் எனிவே 0 ஆனது திரும்ப 1 எல்லாம் மாற போகிறதில்ல. 0 இப்போ 4 எடுத்துங்களேன், 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 15% 3ன்னு இருக்கும், 15% 4, 15% 4 ஆன்சர் வந்து என்ன 3 வருமா? 3 ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால நெக்ஸ்ட் ஐ வேல்யூக்கு தான் போகும். அந்த பி வேல்யூ 1 வந்து 0வாக மாறினது 0வாகவே அப்படியே தான் வந்து இருக்கும். அப்போ யூஸே இல்லை, இதில் நம்ம செக் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. பட் இந்த லாஜிக் வந்து இதை தான் வந்து பண்ணுது. இதை வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு இதை விட்டு வெளியில் வர வைக்கலாம். பட் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அங்கே வந்து போடலை. திஸ் வில் செக் அப் டு வாட் 14 வரைக்கும் இது வந்து செக் பண்ணும். 2லேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் செக் பண்ணோம்? 14 வரைக்கும் செக் பண்ணி இதுக்கப்புறம் பி வேல்யூ அப்படியே 0 இருக்கும். ஸோ லூப்பை விட்டு வெளியில் வரும்போது பி வேல்யூ 1 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். பி வேல்யூ 1 இருக்கு. What is the value of p? The value of p is 0. 0ன்றதுனால என்ன இங்கே வந்துடும். இங்கே வந்து என்ன பிரிண்ட் பண்ணுறோம்? The value of p is not, the p is not, 15 is not prime அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுறோம். Do you understand how this works? What about others? மற்றவங்களுக்குலாம் என்னாச்சு? ஒருத்தவங்க தான் ரிப்ளை பண்ணுறாங்க. What about others? புரிஞ்சுதா? இந்த ஃப்ளோ சார்ட் எப்படின்ட்டு இப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ ஐ நீட் சம்மோன் எல்ஸ். சௌந்தரி வந்து இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணணும். கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கிங்க சௌந்தரி. ஓகே, ஃப்ளோ சார்ட்டை நல்லா கவனிங்க. நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன், நீங்கள் தான் வந்து இதுக்கு ஆன்சர் சொல்லணும். I am erasing all these things because I am going to deal with another input. ஓகே, ரைட். இப்போ என் வேல்யூ வந்து நான் என்னென்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் 7 ஒரு சின்ன நம்பராக வந்து எடுத்துக்கிறேன். த வேல்யூ ஆஃப் என் இஸ் நவ் 7. ஓகே, 7 எடுத்துக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், பி வேல்யூ ஃபஸ்ட் எடுத்ததும் 1 இருக்கா? என் வேல்யூ 7 இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ என்னன்னு இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ 3 சார். 3யா? இங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, 2. ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூஸ் 2 தான். எப்படி 3 வரும்? ஏன்னா நான் 2லேருந்து நான் இப்போ எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா 2லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் எல்லா நம்பர்ஸையும் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும் 7 டிவைட் பண்ணணும். அதான் லாஜிக். ஸோ த ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூஸ் 2, we enter into the loop. 7 இல்லை, என் வேல்யூ வந்து 7. 7% 2. 7% 2. What is the answer? What is 7% 2? Is equal to 1, sir. 7% 2 is equal to 1. 1 is equal to 0. True or false? 1 is equal to 0. False, sir. False. Falseன்றதுனால என்ன ஆகுது? Directly it goes to the next I value. ஓகேவா? Like this continues for the remaining values also. இப்போ வேற நீங்கள் மியூட் பண்ணிக்கிங்க. I will call someone else. Nitish Kumar. Nitish Kumar, can you talk? No. ஓகே, அப்போ ஸ்வேதா அன்மியூட் பண்ணிக்கிங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஐ வேல்யூ? அடுத்த ஐ வேல்யூ என்னம்மா ஸ்வேதா? நெக்ஸ்ட் ஐ வேல்யூ இஸ் 3. ஏன் சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கா? எஸ் சார். இப்போ கொஞ்சம் பெட்டராக ஓகே, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த லூப் மட்டும் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஐ வேல்யூ இஸ் 3. வி என்டர் இன் டு த லூப். 7% 3 is now calculated. 7% 3 வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 7 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். ஸோ 1 is equal to 0. The condition is true or false? Condition is false. So since the condition is false, it goes to the next I value. The I is incremented. எதுவுமே ஆகாது. அதாவது நான் என்ன இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பார்ட்டுக்கு போகவே போகாது, அவ்வளோதான். பி வந்து இனிஷியலாக 1ன்னு வச்சிருக்கிறது அது 1ஆவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஸ்வேதா நீங்கள் மியூட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் we shall call someone else. நந்தினி அன்மியூட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நவ் த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் 4. ஐ வேல்யூ வந்து 4. 4% 3 கேல்குலேட் பண்ணுறோம். வாட் இஸ் 4? 7% 4. 7% 4 கேல்குலேட் பண்ணுறோம். 7% 4 ஆன்சர் என்ன? அதாவது 7 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் ஆன்சர் ரிமைண்டர் என்ன கிடைக்கும்?
3 sir. 3. அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? False sir. Condition false. So since the condition is false, it goes to the next I value. நீங்கள் மியூட் பண்ணிக்கிங்க. Next I value. Next I value வந்து என்னது? 5. Next I value வந்து 5. ஓகேவா? Next we shall call someone else. Someone else. கல்கி சொல்லுங்க. What is the next I value? 5. Next I value is 5. Okay, I value 5 இருக்கிறதுனால இப்போ என்ன செய்யணும்? 7 7 mod 5. What is 7 mod 5 வந்து equal to 0 1 check பண்ணுறோம். 7 mod 5 ஆக்சுவலாக என்ன? 2. Which is not equal to 0. So once again what it happened, it doesn't change the value of p, it goes to the next I value. What is the next I value? 6. Okay. நீங்கள் இப்போ மியூட் பண்ணிக்கிங்க. ஓவல்ஸ் சஞ்சனா ஆன்சர் பண்ணுங்க. Yes sir. The next I value is 6. Next I value 6 அப்படின்றதுனால இப்போ லூப்குள்ளார போய் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். 6 small what condition will be checked? 7% 6. 7 mod 6. What is the value of 7 mod 6? 7 6ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 2 sir. 2 கிடைக்கும் இல்லையா? 7 டிவிஷன் இப்படி தான் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 7 6ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இங்கே என்ன போடணும் நம்ம? இங்கே என்ன போடணும்? 1 வருமா 2 வருமா? கோஷன்ட்டில் 1. அப்போ இங்கே 6 போடுவோமா? ரிமைண்டர் என்ன வரும்? 1 sir. 2ன்னு சொன்னீங்க. Sorry sir. Remainder is 1. Okay, so 7 mod 6 is 1. The condition true or false? 1 equal to 0. 1 equal to 0. True or false? False sir. False. So okay, mute பண்ணிக்கிங்க. So since it is false, it goes to the next I value. The next I value is 7, but n-1 வரைக்கும் தான் செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் this will not be checked. ஓகே, ஸோ இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப். வெளியில் லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இங்கே நம்ம என்ன செக் பண்ணுறோம்? வி செக் த வேல்யூ ஆஃப் பி. இப்போ பியில் வந்து இப்போ என்ன இருக்குது? இந்த பின்ற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது? 1 இருக்குது. அது 1 தான் இருக்குது. 1ன்னு இருக்கிறதுனால வி பிரிண்ட் த நம்பர் இஸ் ப்ரைம். ஸோ ப்ரைம்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். புரிஞ்சுது அந்த லாஜிக்கு? இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்திருக்கேன், ஒரு சாதாரண ப்ரைம் இல்லாத ஒரு நம்பரையும் எடுத்துட்டு இந்த கோடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? இந்த கோடிங் இந்த ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? இந்த பின்னு இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு 1ன்னு செட் பண்ணுறது என்னவாகவே இருக்குது, கடைசி வரைக்கும் 1ஆகவே தான் வந்து இருக்குது. இது இந்த போர்ஷனுக்கு போகவே போகாது. விச் மீன்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவே ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ட்ரூ ஆனால் தான் இங்கே போயிட்டு டக்குன்னு அது வந்து 0வாக மாறிடும். புரிஞ்சுதா இது இந்த கோடிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு? Shall we write the program for this? Yes sir. Okay, இந்த ஃப்ளோ சார்ட்டை நோட் டவுன் பண்ணிக்கிட்டீங்களா? Yes sir. எழுதணுமா? இல்லை யாருக்காச்சும் எழுதுறதுக்கு டைம் வேணுமா? Nobody. So we will move to the program. erase பண்ணிடலாமா ஃப்ளோ சார்ட்டை ஸ்க்ரீன்லேருந்து? Yes sir. ஓகே, இது இருந்துச்சுன்னா நம்ம கோடிங் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஐ வில் erase the entire thing. இதுக்கான கோடிங் ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை செக் பண்ணுறதுக்கான கோடிங். இந்த நம்பர் இட் செல்ஃப் அதை வந்து வேரியபிளாக வந்து டிக்ளேர் பண்ணணும். ஐ வேல்யூ டிக்ளேர் பண்ணணும், பி வேல்யூ டிக்ளேர் பண்ணணும். இனிஷியலி ஐ எம் கோயிங் டு ஹேவ் த வேல்யூ ஆஃப் பி as 1. அதனால் பி இஸ் ஈக்குவல் டு 1. டியூரிங் த டிக்ளரேஷன் இட் செல்ஃப் ஐ எம் அசைனிங் த வேல்யூ ஆல்சோ. ஓகே, ஸோ டிக்ளரேஷன் ஆஸ் வெல் அஸ் அசைன்மெண்ட் ஒரே லைனில் செய்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ஐ டிக்ளேர் ஆகும், பியும் டிக்ளேர் ஆகும். டிக்ளேர் ஆன அதே டைமில் we assign the value of 1 to p. இங்கே we use the printf statement to display a message. இன்புட் வாங்குறதுக்கு enter a number அப்படின்னு சொல்லி இன்புட் வாங்கிக்கிறோம். scanf %d n வேல்யூ வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். n வேல்யூ இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமா what we have to do அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கள். ஃப்ளோ சார்ட்டில் n வேல்யூ இன்புட் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருக்கோம். பட் தட் இஸ் நாட் ரெக்வயர்ட் பிகாஸ் அதை நான் இனிஷியல் டிக்ளரேஷன் இப்போதே செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபார் லூப்பை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ என்ன? 2. எது வரைக்கும் செக் பண்ணணும்? i less than or equal to
n-1 வரைக்கும் செக் பண்ணணும். இதை நான் வந்து வேறு மாதிரி எழுதலாம். I less than or equal to n-1 is nothing but I less than n. இரண்டும் ஒன்று தான். ஈக்குவல் டு போட்டிங்கன்னா -1 போடணும். ஈக்குவல் டு போடல அப்படின்னா இந்த இடத்துக்கு தேவையில்லை. என்னுடைய ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் தான் அது வந்து செக் பண்ணும். ஆஃப்டர் தட் ஐ இன்க்ரிமெண்ட் த வேல்யூ ஆஃப் I by 1. ஓகே, இப்போ இது உள்ளாரையும் எனக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரே ஒரு இஃப் கண்டிஷன் தான். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். இந்த ஃபார் லூப்குள்ளார இந்த ஃபார் லூப் போட்டிருக்கேன். இந்த ஃபார் லூப் உள்ளார என்ன செய்கிறோம், ஒரே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் வருது இல்லையா? இந்த ஃபார் லூப் உள்ளார ஒரே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து, இந்த ஒரே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். அதனால் எனக்கு கேர்லி பிரேசஸ் அதெல்லாம் வந்து எதுவுமே எனக்கு தேவையில்லை. இல்லாமல் இது உள்ளார வந்து டைரெக்டாகவே செக் பண்ணுறோம். இஃப் n%i n mod i is equal to 0 அப்படி இருந்துச்சுன்னா, இந்த இஃப் ட்ரூவாக இருந்தால் இதுக்குள்ளாரையும் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதை நான் அடுத்த லைனில் போய் எழுதணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. அதையும் நான் வந்து இது உள்ளாரையே வந்து எழுதிடலாம். என்ன, p is equal to 0 அப்படின்னு சொல்லி மாற்றிடுறேன். முடிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் த ஃபார் லூப். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் எனக்கு வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எத்தனை டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா that depends upon the parameters values you give for the for loop. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா you are checking. என்ன செக் பண்ணுறோம், p வேல்யூ 1 இருக்கா 0 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். அவ்வளோதான். p வேல்யூ 1ஆகவே இருந்தது அப்படின்னா we print the number is a prime number. the number is a prime அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறீங்க. அதர்வைஸ் else we print what, the number is not a prime அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறோம். ஸ்கேன்ஆஃப்ல வந்து செமிகோலன் போடல. ஸ்கேன்ஆஃப்ல செமிகோலன் போடல. ஓகே, ரைட். தட்ஸ் ஆல். கோடிங் பாருங்கள், பயங்கர சிம்பிள். ஸோ ரன் பண்ணுறோம். சரி, ஓகே. ஐ எம் ஹேவிங் சம் ப்ராப்ளம் வித் கம்பைலர். நீங்கள் பட் இந்த ப்ரோக்ராம் நோட் பண்ணிக்கிங்க. நான் இப்போ இது திரும்ப ஒரு டைம் வேறு ஒரு கம்பைலரில் போய் டைப் பண்ணி எல்லாம் பார்க்க போகிறதில்ல. திஸ் வில் ஒர்க். ஸோ தோஸ் ஹூ ஹவ் நாட் ரிட்டன் த ஹோம், நேற்று நீங்கள் வீட்டில் இதை பண்ணல அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கிங்க. மேக் இட் ஃபாஸ்ட். நீங்கள் செஞ்சு பாருங்கள். யூ ட்ரை திஸ் யுவர் செல்ஃப். The actual program for our practical exercise is different from this question. இந்த கொஷின் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா we have to generate ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா அத்தனை நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எனக்கு வரணும். 10 ப்ரைம் நம்பர்ஸ் எனக்கு. இப்போ இது ஒரு நம்பராக நம்ம ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். பட் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் வந்து என்ன அப்படின்னா யூ ஹவ் டு செக் வெதர் யூ ஹவ் டு ஜெனரேட். n வேல்யூ இன்புட்டாக வாங்கணும். n வேல்யூ வந்து இன்புட்டாக வாங்கிட்டு அது ப்ரைம் நம்பராக இல்லையான்னு பார்க்குறது ப்ரோக்ராம் கிடையாது. Instead what you have to do is you have to generate. ஒரு 10ன்னு இன்புட் கொடுத்தோன்னா மொதல் 10 ப்ரைம் நம்பர் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும். சொல்லுங்களேன், மொதல் 10 ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. 1ன்றது ப்ரைம் நம்பரா இல்லையா? சார் 1 இஸ் எ ப்ரைம். இப்போ நம்ம கோடிங் இப்போ தான் ரன் ஆகுது பாருங்கள். என்டர் ஏ நம்பர் 16 அப்படின்னு கொடுக்குறேன். 16 வந்து நாட் ஏ ப்ரைம் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் இதை திரும்பி வந்து நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ வேறு ஒரு ப்ரைம் நம்பர் வந்து வேறு ஒரு நம்பர் வந்து கொடுக்குறேன். என்ன அப்படின்னா 113. வாட் இஸ் 113? வெதர் திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் நாட்? 113 இஸ் அ ப்ரைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு 2ல இருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு நம்பருமே இதை டிவைட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் இது வந்து திஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர். 113 இஸ் அ ப்ரைம் நம்பர். Okay, so our code is running. What I have to do is I have to repeat. இதில் இன்னொரு ட்வீக் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து 2லேருந்து ஆரம்பித்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பருடைய ப்ரீவியஸ் நம்பர் வரைக்குமா செக் பண்ணணும். இஸ் இட் நெசசரி லைக் தட்? இப்போ நான் வந்து 113 வந்து ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா இந்த கோடிங் என்ன பண்ணியிருக்கு, 2லேருந்து ஆரம்பித்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 112 வரைக்கும் இந்த 113 டிவைட் பண்ணி அவ்வளோ ரிமைண்டரும் 0, அவ்வளோ ரிமைண்டரும் நாட் ஈக்குவல் டு 0 வரணுன்றதுனால 113 ப்ரைம்னு சொல்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ஆஸ்கிங்? இப்போ எனக்கு என்னுடைய கொஷின் வந்து என்ன அப்படின்னா ஒரு நம்பர் ப்ரைமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இவ்வளோ நம்பர்ஸை போட்டு செக் பண்ணணுமான்னு கேட்குறேன். ஆர் இஸ் தர் எனி அதர் சிம்பிளர் வே? இவ்வளோ நம்பர் போட வேண்டாம் சார், இது வரைக்கும் செக் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா? அப்படின்னு ஏதாவது ஒரு அப்படின்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சரி, ஓகே, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இப்போ வாட் இஸ் திஸ் நம்பர்? 100. 100 உடைய
ஹையஸ்ட் டிவைசர் என்ன? 100 உடைய ஹையஸ்ட் டிவைசர். ஸ்மாலஸ்ட் டிவைசர்னா 1ன்னு சொல்லலாம். 100 வந்து 1 டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் வேற என்னென்ன நம்பர்ஸ் வந்து 100 டிவைட் பண்ணோம்? 2 டிவைட் பண்ணோம். அப்புறம் 5 டிவைட் பண்ணோம். 10 வந்து டிவைட் பண்ணோம். வேற என்ன டிவைட் பண்ணோம்? 15 டிவைட் பண்ணோம். அப்புறம் 15ஆ? 50. ஏன் அதுக்கு முன்னாடி 25 இருக்குல்ல? 25 டிவைட் பண்ணோம். அப்புறம் 50 டிவைட் பண்ணோம். ஓகே, 50க்கு மேலே ஏதாவது ஒரு நம்பர் 100 டிவைட் பண்ணுமா? No, sir. எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. 50க்கு மேலே எந்த நம்பரும் 100 டிவைட் பண்ணாது. கரெக்ட் தானே? யூ டேக் எனி நம்பர், எந்த ஒரு நம்பர் வேணாலும் எடுத்துங்களேன், அதனுடைய டிவைசர் அப்படின்றது, அதனுடைய மிகப்பெரிய டிவைசர் வந்து அதோட பாதி தான், அந்த நம்பருடைய பாதி தான். என்ன நம்பர் வேணால் எடுத்துங்க, அதுக்கு ஒரு டிவைசர்னு இருந்துச்சுன்னா அது பாதிக்கு மேலே இருக்காது, அந்த நம்பருடைய பாதி தான். ஸோ அப்போ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் n-1 வரைக்கும் செக் பண்ணணும். 2லேருந்து ஆரம்பித்து n-1 வரைக்கும் செக் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி n/2 வரைக்கும் சர்ச் பண்ணாலே போதும். n/2. அப்போ நான் வந்து 113 வந்து ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னா 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 112 வரைக்கும் வேஸ்ட்டாக உட்காந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. 113 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வந்து என்ன கிடைக்கும்? 56 கிடைக்குமா? 56. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 56 வரைக்கும் 56 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் பண்ணால் தான் உண்டு. 56க்கு மேலே எந்த ஒரு நம்பருமே இதை டிவைட் பண்ணாது, கண்டிப்பாக டிவைட் பண்ணாது. ஸோ அதனால் யூ நீட் நாட் கோ டு திஸ் மச் திங். 112 வரைக்கும் நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இந்த லாஜிக்கை வந்து நம்ம ஸ்லைட்டாக மாற்றிக்கிட்டு இந்த இடத்துல வந்து என்னன்னு போடணுன்னு அவசியம் இல்லை, n/2ன்னு போட்டுக்கலாம். n-1ன்னு போடணும்னு அவசியம் இல்லை, n/2. ஸோ அப்போ நம்ம இந்த லூப் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதை விட இன்னொரு லாஜிக்கும் வந்து இருக்குது. என்ன தெரியுமா? இதை விட இன்னும் ஷார்ட்டாக கூட கண்டுபிடிக்கலாம். ஒரு நம்பர் வந்து ப்ரைமா இல்லையான்னு கடைசி வரைக்கும் செக் பண்ணிட்டு போகாமல், யூ வில் டேக் த சேம் 113. இதுக்கு ஒரு டிவைசர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னா அது இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கும். 2லேருந்து ஆரம்பித்து அந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார தான் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 113 தான் வந்துருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் n போட்டால் கூட போதும். சரி, ஓகே, ரைட். இப்போ நான் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு சொல்லித்தரல, அதனால் n/2 வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபார் லூப்பில் 2லேருந்து ஆரம்பித்து n/2 வரைக்கும் நம்ம போட்டு செக் பண்ணுறோம். அப்போ இன்னைக்கு கிளாஸ் எப்படி ஒரே ப்ரோக்ராம் எடுத்து தான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வி ஹேவ் நாட் என்ன ஆக்சுவலாக நடத்தணும் அப்படின்னு நினச்சோமோ அதை வந்து இன்னும் ரீச் பண்ணல. வி ஹாவ் டு ஜெனரேட் த ப்ரைம் நம்பர்ஸ். நான் ஒரே ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி அது ப்ரைம் நம்பரா இல்லையான்னு தான் பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஆர் யூ ஃபீலிங் டயர்ட் ஆர் ஷால் வி கண்டினியூ த டிஸ்கஷன்? இந்த இன்னும் ஒரு அவுட்டர் லூப்பை போட்டு ப்ரைம் நம்பரை ஜெனரேட் பண்ணி முடிச்சிடலாமா ஒருத்தவங்கள்ட்ட இருந்து? என்ன இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். முடிச்சிடலாம் சார். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அவுட்டர் லூப் ஒன்று போட்டு நம்ம நம்பரை நம்மளே ஜெனரேட் பண்ணுறோம். ஓகே, ப்ரைம் இதெல்லாம் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை ஜெனரேட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஒரு நம்பரை இப்போ வந்து இப்போ என்னுடைய ப்ரோக்ராமோட எய்ம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து மாறிடுது. ஜெனரேஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். நான் n வேல்யூ வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ n=10 கொடுத்தா 10 வந்து ப்ரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடாது. எனக்கு ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகணும். 1 இஸ் அ ப்ரைம் நம்பர், 1 2 3 எனக்கு அவுட்புட் இப்படி வரணும். 1, 2, 3, 5, சொல்லுங்கள் அடுத்தடுத்த ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன? 7, 9, 11, 13, 1 2 3 4 5 6 7. இன்னொரு 3 ப்ரைம் நம்பர்ஸ் அடுத்தடுத்தது. 13க்கு அப்புறம் 17, 19, 23. 27 எப்படி ப்ரைம் ஆகும்? 27 இஸ் நாட் அ ப்ரைம். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர். ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸ். n வேல்யூ 10ன்னு கொடுத்தேன்னா ஐ ஷுட் கெட் தீஸ் நம்பர்ஸ். n வேல்யூ 100ன்னு கொடுத்தேன்னா மொதல் 100 ப்ரைம் நம்பர் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். 1000ன்னு கொடுத்தா 1000 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். அந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். இப்போ அதுக்கு வந்து என்னென்ன கோடிங்கில் சேஞ்சஸ் இருக்குது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதி முடிச்சிடுறேன். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ப்ரைம் நம்பர் ஒரு சிங்கிள் நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு வெளியில் ஒரு லூப் ஒன்று போட்டு
அது மாதிரி செய்யப்படுறேன். என் ஃபார் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 1 எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என், எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எல்லாத்துக்கும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட போகிறேன். ஒரு நம்பரும் அது ப்ரைமா இல்லையான்னு டிஸ்பிளே பண்ண போகிறது இல்லை நான். ஸோ அதனுடைய கோடிங் அப்படியே இது உள்ளார ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எக்ஸையும் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எக்ஸு பி இஸ் ரெக்வயர்ட் கமா எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டைம்லையும் வந்து நான் வந்து பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி லூப்குள்ளார வந்து ஆக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து 1 இருக்கும். இப்போ எக்ஸ் தான் ப்ரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த இடத்துல நான் எக்ஸ் பை 2 தான் போடணும். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் ஐ வந்து ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறேன். எனக்கு இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்க்கலாமா? கேளு. ஓகே, 10 இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக இது ப்ரைமா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த நம்பரே வரணும் இல்லையா? ஸோ நம்பரே வரணும் அப்படின்னா 1 இருந்தால் மட்டும் எனக்கு அந்த நம்பர் வரணும். என்னன்னு வரணும்? பர்சன்டேஜ் டி இஸ் ப்ரைம், பர்சன்டேஜ் டி இஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்கிறோம். பர்சன்டேஜ் டி இஸ் நாட் ப்ரைம், பர்சன்டேஜ் டி இஸ் நாட் ப்ரைம். ஒரு \n போட்டுக்குவோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 10 கொடுக்க போகிறேன். ஏதோ ஒரு எரர் வருது. பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்துட்டாலே பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துல என்ன வரணும் அப்படின்னு நான் சொல்லலைன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் டி இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வரணும்னா எக்ஸ் தான் வரணும். கமா எக்ஸு, இங்கேயும் வந்து கமா எக்ஸு. ஸோ ரன் பண்ணுறோம். ரன் பண்ண உடனே இன்புட் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. இது ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர்ஸே கிடையாது. இது முதல்ல 1 வந்து ப்ரைமா, 2 இஸ் ப்ரைம், 3 இஸ் ப்ரைம், 4 இஸ் ப்ரைம், 5 இஸ் ப்ரைம், 6 இஸ் நாட் ப்ரைம், 7 இஸ் ப்ரைம், 8 இஸ் நாட் ப்ரைம், 9 இஸ் நாட் ப்ரைம், 10 இஸ் நாட் ப்ரைம் அப்படின்ட்டு ஆன்சர் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட we are approaching the answer. ஆக்சுவல் ப்ரோக்ராம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இங்கே அது ஆக்சுவல் கொஷின் என்னன்றது ஒரு டைம் பார்த்துருவோம். print n prime numbers using while loopன்னு போட்டிருக்காங்க. ஸோ still we are using only the for loop, we are not using the while loop. print n prime numbers அப்படின்னு கேட்டதுனால I cannot use like this. I have to என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும். இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுற அந்த இடத்த ப்ரைமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இல்லைனா எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. அதனால் ப்ரைமாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வந்து ப்ரைம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிவிட்டு எக்ஸை இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரைம் நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம். ஈஸ ப்ரைம்னு ஒரு இதுக்கும் வேண்டாம். ஒரு ஸ்பேஸ் விட்டு மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். இப்போ டிஸ்பிளே பண்ணுவோம். ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். வில் see. 10 இன்புட்டாக கொடுக்குறோம். இன்புட்டாக கொடுத்த உடனே ஏதோ ஒரு இன்ஃபைனைட் லூப்பில் போய் மாட்டிக்கிச்சு, அவ்வளோதான். என்ன இன்ஃபைனைட் லூப்பு? x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்து ப்ரைமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. அது மாதிரி 2, 3, 4 எல்லாத்துக்குமே தான் செக் பண்ணோம். யாருக்காச்சும் இந்த லாஜிக்கில் ஏதாவது மிஸ்டேக் தெரியுதா? எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். எக்ஸை இன்க்ரிமெண்ட் எப்போ பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா தான் எக்ஸையே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதர்வைஸ் we do not increment x. Everything seems to be right, but the problem is இல்லையே, கரெக்டாக தானே இருக்கு. p is equal ஃபஸ்ட்டு எக்ஸுன்றதான் நம்பராக எடுத்துக்கிட்டேன், 1 எடுத்துக்கிட்டேன். 1 வந்து ப்ரைமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ப்ரைமாக இருந்துச்சுன்னா 1 நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம்.
எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எக்ஸ் வந்து 2 ஆகுது. அப்போ திரும்ப p இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2லேருந்து போய்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எக்ஸ் இன்னொரு லூப்பும் வந்து இதுக்குள்ளார வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ப்ராப்ளம் இஸ் ஹியர். n ப்ரைம் நம்பர்ஸ் வேணும். அதனால் while நான் கண்டுபிடிச்ச ப்ரைம் நம்பருடைய கவுண்ட்டை சின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இனிஷியலாக சி இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு ப்ரைம் நம்பர் கூட நான் கண்டுபிடிக்கல. ஒரு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா சியை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். while c less than or equal to n, while c less than or equal to n வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து போகணும். எக்ஸை வந்து இனிஷியலாக 1ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து ப்ரைமாக இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு வந்து எக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். எனக்கு வந்து எக்ஸ் வந்து இனிஷியலாக ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு எக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு போடுறோம். ஸோ நான் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துக்கலாம். எக்ஸ் தான் ஆக்சுவலாக நம்பர். அது எத்தனைங்கிறது எனக்கு தெரியாது. அது பாட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே வந்து போக போகுது. இனிஷியலாக கவுண்ட் ஒரு ப்ரைம் நம்பர் கவுண்ட்டை வந்து 0ன்னு வச்சுக்கிறோம். அந்த இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிச்சதும் சியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் வந்து அது ப்ரைம் நம்பராக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எனக்கு வந்து எக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். எக்ஸ் வந்து ப்ரைமாக இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ரன் பண்ணுறோம். ஹோப் திஸ் வில் ஒர்க். c is equal to 0ல எரர் வருது பிகாஸ் we have not declared c. ஒரு 25 நம்பர்ஸ் கொடுப்போம். 25 நம்பர்ஸில் இது எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 1 2 3 5 7 11 கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி மட்டும் ஏன் தப்பாக வந்துச்சு? இது எல்லாமே ப்ரைம் நம்பர் தானே? பாருங்கள். 4 ஒன்று வந்துருக்குல்ல. அப்புறம் வேறு என்ன? 4 தான் இப்போ பிரச்சனை. வேறு என்ன? 1 2 3 4 ஏன் வந்துச்சு? அப்புறம் 5 7 11 13 17 19 23 29 31 37 41 43 ப்ரைம் தான். 47ம் ப்ரைம். இது எல்லாமே ப்ரைம் தானே? 83 இஸ் அ ப்ரைம், 89 இஸ் அ ப்ரைம். இன்னும் பெரிய நம்பரை இன்புட்டாக வந்து கொடுத்து பார்க்கலாம். 4 ஒன்றே ஒன்று மட்டும் எப்படி வந்ததுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ இப்போ இது ப்ரோக்ராம் லாஜிக் வந்து பாருங்கள். நான் இப்போ முன்னாடி எதுலேயுமே வந்து ரெஃபர் பண்ணல. சும்மா நானாக தான் வந்து லைவாக உங்கள்கிட்ட எப்படி வந்து என்னென்னலாம் பண்ணி அவுட்புட் கொண்டு வரேன் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு 100 நம்பர்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ 100 நம்பர்ஸ் கொடுத்துட்டு பார்க்கும்போது ஐம் கெட்டிங் தீஸ் திங்ஸ். ஓகே, கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே கரெக்ட் தான். 199 197 193 191 இது எல்லாமே ப்ரைம். 401 எதுவுமே டிவைட் பண்ணாது. எஸ், 100ன்னு போடும்போது எனக்கு இதெல்லாம் வந்து வருது. ஸோ எனக்கு இப்போ இதில் ஒரே ஒரு நான் ப்ரைம் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. மேபி நான் இந்த x/2 போட்டதுனால கூட இருக்கலாம். x/2 போட்டதுக்கு பதில் வெறும் x மட்டுமே போட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து ரன் ஆகுதா அப்படின்ட்டு. மொதல் 100 ப்ரைம் நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ டிஸ்பிளே பண்ணும்போது இப்போ எனக்கு 4 வந்து கட் ஆகிடுச்சு. ஓகே, எக்ஸ் லெஸ் தேன் என், எக்ஸ் லெஸ் தேன் ஐ லெஸ் தேன் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நான் புரியுதில்ல இது எப்படி வந்து வருதுன்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோக்ராம் இது புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நானே அங்கங்கே மாற்றி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். எழுதுனேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூ நோட் டவுன் திஸ் ப்ரோக்ராம், ட்ரை ரன் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராமை எழுதிக்கிங்க. ஓகே, இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா, இதை எழுதிட்டீங்க அப்படின்னா ட்ரை திஸ் அட் ஹோம். நான் இதை பற்றி எதுவும் இப்போ சொல்ல போகிறதில்ல. கொஷின் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். யூ ட்ரை திஸ் அட் ஹோம். ஒரே ஒரு சின்ன அவுட்லைன் மட்டும் தரேன். 37th program. Write a C program to check whether a given number is Armstrong number. Write a C program to check whether a given number is Armstrong number. எழுதிட்டீங்களா? Have you taken down the question? Okay. Armstrong number na enna? Any idea?
ஒரு நம்பரை இன்புட்டாக தரீங்க, அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 421 ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. 4 cube + 2 cube + 1 cube. இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சி இஃப் த டோட்டல் இஸ் ஈக்குவல் டு த சேம் நம்பர், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் டிஜிட்ஸ் ஆஃப் எ நம்பர் இஸ் ஈக்குவல் டு த சேம் நம்பர், அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்படி இருக்கா என்னன்னு இதில் தெரியல, அப்படி இருக்கா இல்லையான்னு ஒரு கொஷின் மார்க்கு. அப்படி இருந்துச்சுன்னா 421 இஸ் அன் ஆம்ஸ்ட்ராங் நம்பர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 எடுத்துக்கங்களேன். 1ன்றது ஆம்ஸ்ட்ராங் நம்பர். ஏன்னா 1 cube இஸ் ஈக்குவல் டு 1. ஏதாவது ஒரு நம்பர் 176 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு இது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையான்னா செக் பண்ணணும். 1 cube + 7 cube + 6 cube என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணி அது ஆம்ஸ்ட்ராங் நம்பரா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். ஓகே, யூ ட்ரை திஸ். ஓகே சார். Okay, we'll wind up the Thank you, class. sir. Thank you. Thank you, sir. Thank you, sir.